Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில KTM ல இருந்து Duke 390 தாங்க இருக்கு. அது பாத்தீங்கன்னா நியூ ஜென் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த வண்டி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ப்ரோவோட வீட்ல இருந்துச்சு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ரிவ்யூ எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும், ஒரு 390 cc ல ஒரு பவர் மான்ஸ்டர்னே சொல்லலாம். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஹைவேஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு எந்த அளவு பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போய் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் 390 ஃபேன்ஸ் யார் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு. ஸோ பைக் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வண்டியோட டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். எங்கன்னா புதுக்கோட்டை ஷோரூமில் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லாம் எதுவும் ஓட்ட முடியல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வீடியோ போட சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ரோடு எந்த அளவு ஃப்ரீயாக இருக்கும்னு தெரியல. ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேணால் டாப் எண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம், ஓகே? ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390 cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 46 bhp பவரும் 39 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபேன் வந்துடும். ஸோ நம்ம அட்வென்ச்சர் 390 கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்துடும். ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரைட் சைடில். நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதிலே சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் திரும்பி நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஷாக் அப்சர். ஸோ பார்த்தீங்கன்னா WP ஷாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா TRLs கொடுத்துட்றாங்க. ஸோ LED ஹெட் லேம்ப்ஸ் தான், ஆனால் பிளாஸ்டிக் கொஞ்சம் இன்னும் பில்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்கலாம். லெஃப்ட் சைடில் லைட்டாக ஆடுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா LED தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அதாவது சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ முன்னாடி தள்ளி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸுமே மாற்றிருக்காங்க. ஸோ TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச்லாம் பண்ணல. டெயில் லேம்ப் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டீல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக. சீட் குஷனிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஹைவேஸில் ஒரு 100 க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 28 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். கரெக்டாக க்ரூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வண்டி வச்சுருக்கவங்க த்ராட்டில் பண்ண தான் தோணும். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்துருவோமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே அதுலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உட்காந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. மொத்தமாக டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். அசால் லேம்ப்ஸ்க்கு சுவிச்சஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் சிங்கிள் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கில் சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, RPM இண்டிகேட்டர்ஸ், அண்ட் இன்ஜினுக்கு ஹீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்துடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ரைட் மோட். இதில் பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் இருக்குது, ட்ராக்கு, ரெயின் மோடு. ஸோ 3 மோடு கொடுத்துருக்காங்க. ABS பார்த்தீங்கன்னா ரோடு, சூப்பர் மோட்டோ 2 கொடுத்துருக்காங்க. மோட்டார் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் லான்ச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்டது இருக்கே. பைக் இன்ஃபோ இங்கே பாருங்கள், கூல் அண்ட் டெம்பரேச்சர் காமிக்குது, ஃபியூயல் ரேஞ்ச் காமிக்குது, பேட்ரி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ சர்வீஸ் இண்டிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிரும். அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஸ்பீட் கண்ட்ரோல். இது ஆக்சுவலாக எதுக்குன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரெட்டு, குயிக் செலக்டரு, கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் கால் பண்ணுறா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே வந்துடும். அண்ட் குயிக் செட் ஆஃப் ஃப்ளாஷ், ஸோ ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனில் இருக்குது. அண்ட் ஷிஃப்ட் லைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் எந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு பிளிங்க் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஓகே. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வண்டியோட பவர், ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா ஹைவேஸ் போயிட்டு இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எந்தளவு பவராக இருக்குன்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கால் எட்டுங்க. ஷார்ட் ரைடர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்தளவு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. NS விட பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் வண்டியோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் தெரிலங்க, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. வாங்க ரைட் போயிடும். அண்ட் ஃபேமே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கூட ப்ரோ ஒருத்தர் இருக்கார் பின்னாடி, பில்லியனா. ஸோ பில்லியன் வச்சு போகிறது கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஓகே தாங்க. ஸோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ லாங்குவேஜ் போகும்போது உங்களுக்கு மித்த வண்டி மாதிரி ட்ரபிள்லாம் கொடுக்காது. ஸோ பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த வண்டி இருக்கும். அண்ட் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். பட்லன்சர் பார்த்தீங்களா ரைட் சைடில் வருது. நம்ம வண்டி அடுத்தவங்க ஓட்டும் போது பார்க்குறது தாங்க ஒரு தனி ஃபீலு. நல்லா இருக்குங்க. பவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை விட எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே என்ன தெரியுமாங்க? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், குயிக் ஷிஃப்ட். அதாவது குயிக் ஷிஃப்ட் வந்து ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ நம்ம வண்டியில் கூட கொஞ்சம் மட்டமாக இருக்கும், பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்கும் ஓகேங்க. ஸோ போகும்போது காமிக்கிறேன் இந்த வண்டியோட பவர் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்கும் பவரு. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா? பட்டர்ஃப்ளை ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை ப்ராப்ளம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த பிரிட்ஜ் கட்டினாங்க. இந்த பிரிட்ஜில் இதுக்கு முன்னாடி வேறு யாரும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சன்செட் பாருங்கள், தரமாக இருக்கும் இங்கே. எப்படி ரைட் சைடில் சூப்பராக இருக்கா? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த 390 கிடச்சது அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. நான் வந்து வேறு ஒரு காருக்கு பிளான் பண்ணி வந்தது. 390 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, பரவாயில்ல. அதுலேயும் ஒரு நல்லது தான். வா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணுங்க 390. சாமே வாங்க, 390 இன்றைக்கி தாறுமாறாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரோ என்னை விட ஈகராக இருக்கார். எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? அதான் ட்ரபிள் பண்ணுறான். போவோம் வாங்க பார்த்துக்கலாம். குயிக் ஷிஃப்டர். இந்த கௌசிக் வந்தா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு தலைவர் ரைட்டில் வராரு. ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு தான் இங்கே வந்தேன். ரைட். ஐயோ பயங்கரமான விண்ட்பிளாஸ்ட்டு. பட் இந்த ஒரு விண்ட்பிளாஸ்ட்லேயும் ஈஸியாக 166 போகுது. பார்ப்பாங்க, நம்ம ஆப்போசிட் போகும். ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. பட் இருந்தாலும் பாருங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் 6th கீரு. அந்த உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இந்த வண்டியில். ரேடியேட்டர் இருக்குது, பட் பார்த்திங்கன்னா ஏடிவி அளவுக்கு இந்த வண்டியில் ஹீட் அடிக்குமாங்கிறது தெரியல. நல்லா இருக்குங்க வண்டி, பறக்குது பேய் மாதிரி. ட்ராக் மோடில் இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸ் அல்டி கைஸ், அல்டி. ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. எப்படியோ கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டியும் பார்த்துட்டோம். பட் டாப் எண்ட் 170+ அசால்ட்டாக ரீச் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த ஆப்போசிட்டில் போகும்போது விண்ட் பிளாஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்ட் ஃபேமே, ஸோ தயவு செஞ்சு யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ சேஃப்டி முக்கியம் பிகில் லைஃப்பில். ஸோ ஒரு டைம் போச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. நான் அதனால தான் உங்களுக்காக 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் ட்ரை திஸ் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சன்செட் பாருங்கள், சூப்பராக ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோமா? வாங்க, கமான் கைஸ். டர்னிங் வீலி கண்ட்ரோலுமே ஆனில் தான் இருக்குது. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் கிடைக்கும் இதுக்கப்புறம் போட்டு இங்கேதான்.
ஏண்டா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு ஆப்போசிட்டில். வாங்க 175 அசால்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். Guys, I didn't expect this. And family, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வண்டி நான் இதுக்கு முன்னாடி ஓட்டினதில்லை. வண்டி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 176 போகுது. சம்திங் ப்ரோட்ட கேட்டேன் 177 தான் போகும், அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக எதுவும் குயிக் ஷிஃப்ட்ரு இல்லை ஆல்ட்ரு எதுவும் பண்ணோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 180+ அசால்ட்டாக பண்ணும். ஸோ ப்ரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு, அதில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிருகனே சொல்லலாம். அந்தளவு ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வண்டி, தரமான வண்டி. இந்த அளவு ஒரு பவர் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் வீடியோ பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். எங்கெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து போடுறேன். அதுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் சும்மா கிடையாது. இப்போ இருக்கிற டைமிங் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடுறதுங்கிறது ரொம்ப ரேர், யாருமே போடுறது கிடையாது. ஆனால் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னா அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. அண்ட் ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை டேக் கேர். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். எல்லாருக்குமே ஒரு கோடி நன்றிகள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை ஃபேமே, லவ் யூ ஃபேம், பை பை.